Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பால்சரா மீன், நல்ல துண்டு மீன். இத வந்து நல்ல சுடுதண்ணில கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப உப்பா இருக்கும். அத 4-5 தண்ணில நல்லா சுத்தமா ஊற வச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் இடிச்சு வச்சிருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ பாருங்க சட்டி அடுப்புல வச்சு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் தான் ஊத்தி இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் கொஞ்சமா தான் இருந்தது. அதனால அத போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி பயங்கர வெள்ளை இல்லையா? அதனால தக்காளி போடல. புளி தான் கரைச்சி ஊத்த போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சிருக்கேன். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போடுறேன். பார்த்தீங்கன்னா காரப்பொடினா தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். காரமாக இருக்கிற பொடி இது எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மண்சட்டினால சீக்கிரமாக கரிஞ்சிரும். நம்ம தீ வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு வதக்கணும். இல்லைனா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம பொடியெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு கரெக்டாக தெரியும், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. பொடியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கன்னா நான் குடம்புளி 2 துண்டு, நம்ம சாதாரண புளி கொஞ்சம் போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மசாலா வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு செய்யும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யாதவங்க ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வந்து கிப்பி கேரளா சமையல் பாருங்கள், நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருவாடை போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கருவாடில் நான் இதில் வந்து உப்பே சேர்க்கலை, உப்பு போடலை. தயவு செஞ்சு உப்பு போட்டுறக்கூடாது. ஏன்னா கருவாடில் வந்து நிறைய உப்பு இருக்குது இந்த கருவாடில். அதனால் உப்பு போட தேவையில்லை. நம்ம இது நல்லா வெந்து கொதித்து இறக்குனதுக்கப்புறமா நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கருவேப்பிலை வந்து நிறைய போட்டுக்கோங்க. நேற்று இல்லை, அதனால் நான் போடலை. பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அப்பவும் கொதிச்சிருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஓயாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.